And we continue where we left off. எங்கே நிறுத்தினோமோ அதை தொடர்ந்து பார்ப்போம். The book of Revelation chapter 13. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம். We studied up to verse 10. 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் படித்திருக்கிறோம். When we began the book of Revelation chapter 13, 13ஆம் அதிகாரத்தை நாம் ஆரம்பித்த வேளையிலே I told you that this book is about 3 different personalities. என்ன சொன்னோம்? இந்த அதிகாரத்திலே 3 வித்தியாசமான நபர்களை குறித்து சொல்லப்படுகிறது. 3 people are being described and they play the major role here. 3 நபர்கள் இந்த இடத்திலே காட்டப்படுகிறார்கள். 3 வித்தியாசமான பணிகளை அவர்கள் அங்கே செய்கிறார்கள். One is the person who's called the great red dragon. முதலாவது நபர் யார்? மிக சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்று அழைக்கப்பட்டவன். That is the devil himself. அது பிசாசையே குறிக்கிறது. The other is called the beast, who is the antichrist. இன்னொன்று மிருகம் என்று அழைக்கப்படுகிறதே அந்திகிறிஸ்து அவன். And we have studied about both the great red dragon and the beast, the antichrist. மிகப்பெரிய வலு சர்ப்பத்தை குறித்தும் படித்து விட்டோம். அந்திகிறிஸ்துவை குறித்தும் நாம் படித்திருக்கிறோம். Those are just terms that describe the nature and character of the persons being described by those terms. அந்த வார்த்தைகளாலே தான் அந்த ஆட்கள் அந்த இடத்திலே வர்ணிக்கப்படுகிறார்கள். Their nature is shown through those terms. அந்த வார்த்தைகளின் மூலமாக இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. The third person is the false prophet. மூன்றாவது நபர் கள்ள தீர்க்கதரிசி. Verse 11 onwards we will study now and we'll try to finish until verse 18. 11ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம். 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் முடிக்க முயற்சி எடுப்போம். And I beheld another beast coming up out of the earth, and he had 2 horns like a lamb, and he spake as a dragon. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. Now in verse 1 we saw the devil standing before the nations of this world to see if he can choose one among the people of the nations that will completely yield himself to him so that he can use him. முதலாம் வசனத்திலே நாம் என்ன கண்டோம் என்று சொன்னால், பிசாசாகப்பட்டவன் கடற்கரை மணலின் மேல் நிற்கிறான். நின்று கொண்டு சமுத்திரத்திலே பார்க்கிறான். அதாவது மக்கள் என்னும் சமுத்திரத்திலே பார்க்கிறான். தனக்கு அதிலே ஒரு மனிதன் மாட்ட மாட்டானா, தன்னுடைய லாபத்திற்கென்று அவனை உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறான். He wants to choose a person and use him completely and consuming so completely and use him. ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து முற்றிலுமாக அவனை ஆட்கொண்டு அவனை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்று அவன் அங்கு எண்ணுகிறான். And that is in verse 1. முதலாம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். From verse 2 onwards we saw the antichrist himself being described as a beast. இரண்டாம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அந்திகிறிஸ்துவே அங்கே மிருகமாக இருக்கிறான். He is described as a beast. அங்கே ஒரு மிருகமாக காட்டப்படுகிறான். We saw that he had great power. அவனுக்கு மிகுந்த வல்லமை இருந்ததாக நாம் given by the devil. பிசாசினால் கொடுக்கப்பட்ட வல்லமை. And with that power he did many signs and wonders. He do many signs and wonders. அந்த வல்லமையை வைத்துக்கொண்டு அவன் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிப்பான். One of the greatest and the masterpiece deception that he will come up with at the end times is a faked resurrection. முடிவு காலத்திலே அவன் செய்ய போகிற மிக பெரிய ஓர் அற்புதம், போலி அற்புதம் உண்டு என்று சொன்னால் போலியான ஒரு உயிர்த்தெழுதலை நடத்தி காட்டுவான். He wants to imitate Jesus Christ. இயேசு கிறிஸ்துவையே போலியாக அவன் செய்து காட்ட விரும்புகிறான். He wants to become somehow like Christ. கிறிஸ்துவை போல எப்படியாவது மாறிவிட வேண்டும் என்று எண்ணுகிறான். In resurrection Jesus Christ is so unique. உயிர்த்தெழுதலிலே இயேசு கிறிஸ்து தன் நிகரற்றவர். There is none like him. அவருக்கு இணை எவரும் இல்லை. So he will try to put on and deceive and have a deceptive miracle of resurrection. ஆகவே உயிர்த்தெழுதலை போன்ற உயிர்த்தெழுதல் போலியான ஒரு உயிர்த்தெழுதலை அந்த இடத்திலே பிசாசானவன் நடத்தி காட்டி மக்களை வஞ்சிப்பான். What is the goal? அவனுடைய நோக்கம் என்ன? He wants the whole earth to worship him. முழு உலகமும் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். We saw in the following verses that the world worships him. நாம் பின்னாலே உள்ள வசனங்களை பார்த்தோம். உலகம் அவனை வணங்கியது. Only those whose names are written in the book of life did not worship him. ஜீவ புத்தகத்திலே எவருடைய பெயர்கள் எழுதப்பட்டதோ அவர்கள் தவிர மற்றவர்கள் அவனை வணங்கினார்கள். All others worshipped him. மற்றவர்கள் அனைவரும் வணங்கினார்கள். They worshipped the antichrist. அந்திகிறிஸ்துவை வணங்கினார்கள். And then they worshipped
the one who gave such power to the Antichrist. இவ்வளவு வல்லமையை அந்த கிறிஸ்துவுக்கு கொடுத்தானே அவனை பிறகு மக்கள் வணங்கினார்கள். Now we are clear about that. இப்போது நமக்கு ஒரு தெளிவு வந்து Now விட்டது. go to verse 11. இப்பொழுது 11ஆம் வசனத்துக்கு Verse செல்லுவோம். 11 talks about another beast. 11ஆம் வசனம் இன்னும் வேறொரு மிருகத்தை குறித்து அது சொல்லுகிறது. This beast is described as the false prophet in many other portions of scripture in Revelation. இந்த மிருகத்தை குறித்து சொல்லும்போது வெளிப்படுத்தல் மற்ற பகுதிகளிலே கள்ள தீர்க்கதரிசி என்று காட்டப்படுகிறது. Chapter 16 verse 13. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Chapter 19 verse 20. 19ஆம் வசனம் அதிகாரம் 20ஆம் வசனம். And chapter 20 verse 10. 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். They describe the second beast that is described in verse 11 as the false prophet. 11ஆம் வசனத்திலே வேறொரு மிருகம் என்று வருகிறதே அவனை கள்ள தீர்க்கதரிசி தெளிவாக சொல்கிறார்கள். And he is described as coming up out of the earth. என்ன வாசிக்கிறோம்? பூமியிலிருந்து அவன் எழும்புகிறான். Now many Bible scholars believe that this false prophet is a religious leader. பல வேத வல்லுநர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கள்ள தீர்க்கதரிசி ஒரு மத தலைவனாக இருப்பான். Basically the Antichrist is a political leader. அடிப்படையில் பார்த்தால் இந்த அந்தி கிறிஸ்து ஒரு அரசியல் தலைவனாக இருப்பான். And under him there will be another person called the false prophet who will be the religious leader. அவனுக்குள்ளாக கள்ள தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட ஒருவன் இருப்பான். அவன் யார்? மத தலைவனாக இருப்பான். He comes up out of the earth. அவன் பூமியிலிருந்து எழும்புகிறான். Many believe that comes up out of the earth refers particularly a nation, Palestine, and he will be an Israelite. This religious leader will be an Israelite. பலர் என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னால் பூமியிலிருந்து எழும்புகிறான் என்று சொல்லுகிற வேளையிலே பாலஸ்தீனத்திலிருந்து இவன் வருவான், இஸ்ரவேலிலிருந்து அவன் உதிப்பான் என்று நம்புகிறார்கள். One reason they believe that is because they believe that it is difficult for the Israelites to accept a non-Jewish religious leader for themselves. இவர்கள் விசுவாசிக்கிறதற்கு பல காரணங்களே ஒரு காரணம் உண்டு என்று சொன்னால் இந்த யூதர்கள் இருக்கிறார்களே யூத மதத்தை தவிர வேறு மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். They will not accept another religious leader other than Jewish. யூத மதத்தை தவிர யூத மத தலைவனை தவிர மற்ற மத தலைவனை இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். யூத இனத்தை சார்ந்தவனை தவிர மற்றொருவனை யூத மக்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிறதை வைத்து இவன் யூதனாய் இருப்பான் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். But that is far fetched. ஆனால் that is not completely அது முழு உண்மை அல்ல. It is only a guess. அது ஒரு கற்பனை தான். But in the scriptures we see that the Jewish people oftentimes allowed themselves to be dominated by foreign religions and religious leaders. ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும் வேளையிலே பல சந்தர்ப்பங்களிலே வாசிக்கிறோம் இந்த யூத மக்கள் தானே யூத மதத்தை தவிர மற்ற மத தலைவர்களும் யூதனை தவிர மற்ற தலைவன்களையும் தங்களுக்கு தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். In rebellion against God they allowed others to dominate them. தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்த வேளையிலே மற்றவர்கள் வந்து தங்களுக்கு தலைவர்களாக இருக்க இவர்கள் அனுமதி அளித்து விட்டார்கள். So this false prophet is a religious leader. ஆகவே இந்த கள்ள தீர்க்கதரிசி ஒரு மத தலைவன். He will operate in a secondary role and fulfills the activities of the Antichrist. அவன் தானே இரண்டாம் தலைவனாக இருந்து கொண்டு அந்திக்கிறிஸ்து செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் இவன் செய்து கொண்டிருப்பான். He receives and exercises the same authority as the Antichrist. அந்திக்கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய அதே அதிகாரத்தை பெற்றவனாக இவன் செயல்பட்டு கொண்டு இருப்பான். Because this person is also indwelt and empowered by Satan. காரணம் இந்த மனிதனுக்கு உள்ளாகவும் பிசாசு இருப்பான், பிசாசினால் வல்லமை பெற்றவனாக இவன் விளங்குவான். Verse 11 says that this person, this second beast, spoke like a dragon. 11ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இந்த மிருகம் இந்த வலுசர்ப்பத்தை இவன் வலுசர்ப்பத்தை போல பேசினான் என்று, indicating that he spoke with the authority and the power of the devil. எதை காட்டுகிறது? பிசாசுடைய அதிகாரம் வல்லமை ஆகியவளை பெற்றுத்தான் இந்த மிருகம் பேசிற்று. What will he do? அவன் என்ன செய்வான்? He will work in trying to direct all worship towards the Antichrist. அந்திக்கிறிஸ்துவுக்கு நேராக மக்கள் அனைவரும் தங்கள் தொழுகையை செலுத்தும்படியாக இவன் அதற்கான வழிகளை செய்வான். The false prophet plays a secondary role to the Antichrist
And he does not seek his own glory. He always tries to direct all worship and attention to the Antichrist. அந்தி கிறிஸ்துவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இந்த கள்ள தீர்க்கதரிசியானவன் செயல்படுவான். இவன் ஆராதனைகள் அனைத்தையும் தனக்காக வாங்கிக் கொள்ளாமல் பிசாசுக்கு நேராக மக்கள் அந்த ஆராதனை செலுத்தும்படியாக செய்வான். We told you that many Bible scholars title this chapter as the unholy trinity. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், பல வேத வல்லுநர்கள் இந்த அதிகாரத்திற்கு தலைப்பு கொடுக்கும் வேளையிலே அசுத்த திருத்துவம் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்தார்கள். We know what the Holy Trinity is. அசுத்த திருத்துவம் என்றால் என்னதென்று நமக்கு தெரியும். It is God the Father, பிதாவாகிய தேவன், the Son Jesus Christ, குமாரனாகிய இயேசு, and the Holy Spirit, the third person of the Trinity. திருத்துவத்திலே மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர். These three people described in chapter 13 are called the unholy trinity. 13ஆம் அதிகாரத்திலே வர்ணிக்கப்படுகிறார்களே மூன்று ஆட்கள், இவர்கள் அசுத்த திருத்துவத்தை. The devil is like the God in Trinity. இந்த பிசாசாகப்பட்டவன் திருத்துவத்திலே பரிசுத்த திருத்துவத்திலே தேவன் இருப்பதை போல இங்கே அவன் இருக்கிறான். He is the God in the unholy Trinity. அசுத்த திருத்துவத்தில் இவன் தான் தேவன். The Antichrist is like Jesus Christ. இந்த அந்திக்கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை போன்றவன். And the false prophet functions very much like the Holy Spirit. இந்த கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறானே ஏறக்குறைய பரிசுத்த ஆவியானவரை போலவே செயல்படுகிறான். The Bible says about the Holy Spirit பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேத புத்தகம் சொல்லுகிறது that he does not seek anything for himself. அவர் தன்னுடைய மகிமையை அவர் எப்பொழுதும் தேடுகிறதே He is இல்லை. not speaking of himself. தன்னை குறித்து அவர் பேசவே மாட்டார். He will not speak of himself. தன்னை குறித்து அவர் பேச மாட்டார். His whole job will be to speak about Jesus Christ and direct people to Jesus Christ. அந்த பரிசுத்த ஆவியானவரின் முழு வேலை என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச வேண்டும், மகிமை அனைத்தையும் இயேசு பக்கமாக திருப்ப வேண்டும். Drawing people to Christ. மக்களை கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்க வேண்டும். And pulling and drawing the attention of people to Jesus Christ so that he can be glorified. மக்களுடைய கவனத்தை இயேசு மகிமைப்படும்படியாக அவர் பக்கமாக திருப்பி விட வேண்டும். In this way the false prophet is a has a perfect resemblance of the Holy Spirit. இந்த விதத்திலே சொல்ல போனால் இந்த கள்ள தீர்க்கதரிசியானவன் சரியாக பரிசுத்த ஆவியானவருக்கு மாதிரியாக இருக்கிறான். He doesn't have anything else but to direct the attention and glory and honor to the Antichrist. எந்த மகிமையும் தனக்கென்று எடுத்துக் கொள்ளாமல் பிசாசுக்கு நேராக அந்த மகிமையும் கனத்தையும் அவன் செலுத்தி விடுவான். He is working under that person, Antichrist. அந்த அந்திக்கிறிஸ்துவின் கீழாக இருந்து கொண்டு இவன் செயல்பட்டு Even though he has same power and authority, இதே வல்லமை அதிகாரம் அவனுக்கு இருந்த போதிலும் the devil has given him the power. அந்த வல்லமை கொடுத்தது பிசாசு. He is simply directing all worship to Antichrist. இந்த ஆராதனைகள் அனைத்தையும் அந்திக்கிறிஸ்துவுக்கு தான் இவன் செலுத்துகிறான். And it says in verse 11, 11ஆம் வசனம் சொல்கிறது, he had two horns like a lamb. அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதா இருந்தது. Now this is a mixed metaphor in which two things are described by one picture. ஒரே படத்திலே இரண்டு காட்சிகள் காணப்படுகிற ஒரு படம் Two இது. opposing things are described in one picture. ஒரே படத்திலே இரண்டு எதிர் சக்திகள் காட்டப்படுகிறது. The horns are symbols of strength, இந்த கொம்புகள் இருக்கிறதே பலத்திற்கு ஓர் அடையாளம். whereas the lamb speaks of meekness. இந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் வேளையிலே தாழ்மைக்கு ஓர் அடையாளம். Although the false prophet has an appearance as a meek person, இந்த கள்ள தீர்க்கதரிசியாகப்பட்டவன் பார்ப்பதற்கு மிக தாழ்மையானவனை போல காணப்பட்ட போதிலும் he is really brutal in his exercise of power and authority. ஆனால் தன்னுடைய வல்லமை அதிகாரம் செலுத்தும் வேளையிலே கொடூரமானவனாக காணப்படுவான். He is just like the devil. பிசாசை போலவே இருப்பான். Speaks like the dragon. மிருகத்தை போலவே பேசுவான். Speaks like the devil. பிசாசை வலு சர்ப்பத்தை போலவே இவன் பேசுவான். He just puts on an appearance as a meek person, but he is actually a cruel, ungodly person. சாந்த குணம் உள்ளவனை போல உடை உடுத்தி இருக்கிறான், நடித்து காட்டுகிறான், ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் மிகவும் கொடூரமானவன். His meekness is only an outward appearance to cover up his inward corruptness. அவனுடைய உள்ளான கொடூரத்தை மறைப்பதற்காக தான் மேலே அவனுக்கு சாந்த குணம் என்கிற உடை மூடப்பட்டிருக்கிறது. Then verse 12. 12ஆம் வசனம், he exerciseth all the power of the first beast before him, and causeth the earth and them which dwell therein to worship the first beast, whose deadly wound was healed. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயமாற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும்
மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. This is his job. இது அவனுடைய வேலை. His power and authority is used to direct all worship to the Antichrist. அவன் தன்னுடைய அதிகாரம் வல்லமை அனைத்தையும் அந்திக்கிறிஸ்துவை மக்கள் வணங்கும்படியாக பிரயோஜனப்படுத்திக் Look கொள்கிறான். at the description of the Antichrist. அந்திக்கிறிஸ்துவின் வர்ணனையை He is கவனியுங்கள். described as the first beast என்னவென்று வர்ணிக்கப்படுறான்? முந்தின மிருகம், whose deadly wound was healed. சாவுக்கேதுவான காயம் ஆறுகிறவன். This was referring to the false resurrection that he puts on. அவன் தரித்துக் கொண்டானே ஒரு போலியான உயிர்த்தெழுதல், அதை காட்டுகிற ஒரு வார்த்தை இது. So in that short period during which the false prophet will be functioning, at no time will he promote himself. ஆகவே அந்த கள்ள தீர்க்கதரிசி ஆகப்பட்டவன் குறுகிய காலம் வாழ்ந்த போதிலும் தன்னை எந்த விதத்திலும் அவன் உயர்த்தி கொள்ள மாட்டான். He devotes all devotion, he directs all devotion and worship to Antichrist. அனைத்து துதி மகிமை எல்லாவற்றையும் அந்திக்கிறிஸ்துவுக்கு நேராகத்தான் இவன் He செலுத்துவான். has all the necessary force and authority to do this. இதை செய்வதற்கான சகல சக்தியும் சகல வல்லமையும் ஆற்றலும் இவனுக்கு உண்டு. He can compel people and use his power to do that. மக்களை கட்டாயப்படுத்த முடியும், அதை செய்வதற்காக தன்னுடைய வல்லமையை And உபயோகப்படுத்திக் கொள்ள moreover, it முடியும். looks like people will be more than ready to follow him because of his miraculous signs and wonders மேலும் that the பார்ப்பது- false prophet does. மேலும் பார்ப்பதற்கு எப்படி தெரிகிறது? இந்த கள்ளத்திற்கதரிசியானவன் செய்கிற அற்புதங்களின் நிமித்தமாக மக்கள் இவனை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக இருப்பதை போலதான் தெரிகிறது. Even without using force, he will deceive and entice people into following him and directing worship to the Antichrist. அவன் கட்டாயப்படுத்தாமலே இவனுடைய அற்புதத்தை கண்டு மக்கள் தானாகவே அந்திக்கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்து Verse விடுகிறார்கள். 13 says, 13 வசனம் சொல்கிறது, And he doeth great wonders, so that he maketh fire come down from heaven on the earth in the sight of men. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. This is talking about the miracles of the false prophet. இது கள்ள தீர்க்கதரிசியின் அற்புதங்களை குறித்து He's just சொல்கிறது. like the Antichrist in doing signs and wonders. அற்புதங்கள் அடையாளங்களை செய்வதில் அந்திக்கிறிஸ்துவுக்கு இணையாக விளங்குகிறார். Satan enables him to perform deceptive miracles during the tribulation. உபத்திரவ காலத்தில் ஏமாற்றக்கூடிய அற்புதங்களை செய்யும்படியாக சாத்தானாகப்பட்ட இவனுக்கு ஏராளமான வல்லமையை So much கொடுத்திருக்கிறார். so that he even duplicates the miracles done by the two witnesses of Revelation 11, whereby they bring fire from heaven. எவ்வளவு தூரத்திற்கு செய்தான் என்று சொன்னால், 2 சாட்சிகள் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார்களே, அந்த விதமான ஒரு அற்புதத்தை இவன் செய்யும்படியாக அந்த வல்லமையும் He கொடுத்திருந்தான். does the same miracles that the two great witnesses of God did by the power of God. தேவ வல்லமையாலே 2 பெரிய சாட்சிகள் செய்தார்களே ஒரு அற்புதம், அந்த அற்புதத்தை இவர்கள் செய்யும்படியான வல்லமையை கொடுத்தான். There is a purpose behind this miracle. இந்த அற்புதத்துக்கு பின்னாலே ஒரு நோக்கம் இருக்கிறது. The purpose is to deceive the whole earth. நோக்கம் என்ன? பூமியை ஏமாற்ற வேண்டும். It says very clearly that he deceives the whole, all the earth என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ள அனைவரையும் இவன் வஞ்சித்தான். by means of that miracle. அந்த அற்புதத்தின் மூலமாக வஞ்சிக்கிறான். Now the same thing is said about the Antichrist in 2 Thessalonians 2:9-11. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 9 முதல் 11 வசனம் வரைக்குமாக இதே காரியம் தான் சொல்லப்படுகிறது. The kinds of miracles and signs and wonders through which he will deceive the whole world. முழு உலகத்தையும் அவன் எவ்விதமான அற்புதங்கள் அடையாளங்களை கொண்டு வஞ்சிப்பான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. 2 Thessalonians 2:9-11. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 9 முதல் 11 It வரை says about the Antichrist, even him whose coming is after the working of Satan, with all power and signs and lying wonders, with all deceivableness of unrighteousness in them that perish, because they receive not the love of the truth, that they might be saved. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். And the false prophet will be just like that. அந்திக்கிறிஸ்து
கள்ள தீர்க்கதரிசியும் அப்படியே இருப்பான். Jesus himself said, in the last days there will be false Christs and false prophets. இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், கடைசி நாட்களிலே கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் The எழும்புவார்கள். Bible says that the spirit of Antichrist is even now present. வேத புத்தகம் சொல்லுகிறது அந்த கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே இருக்கிறது. Even 2000 years ago the spirit of Antichrist was present. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அந்த கிறிஸ்துவின் ஆவி இருந்தது. The spirit that does those things. அந்த காரியங்களை செய்யக்கூடிய அந்த ஆவி. Even today there are false prophets on this earth. இன்றைக்கும் கூட பூமியிலே கள்ள தீர்க்கர்கள் இருக்கிறார்கள். The purpose is to deceive as many people as they can by their signs and miracles. அவருடைய நோக்கம் என்ன? தங்களுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக எத்தனை பேரை ஏமாற்ற முடியுமோ அத்தனை பேரை ஏமாற்ற வேண்டும். There are plenty of false prophets in the world. இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான கள்ள தீர்க்கர்கள். And we can understand very easily how in the end time a master false prophet will arise who will outdo all of them and gain such worldwide fame and power. கடைசி நாட்களிலே இவ்வளவு நாட்களாக தோன்றினார்களே கள்ள தீர்க்கதரிசிகள், இவர்கள் எல்லாருக்கும் மேலாக ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஒருவன் எழும்புவான் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். It looks like he will be an extraordinary person in miracles and signs and wonders. அற்புதங்கள் அடையாளங்களை செய்வதில் இவன் கை தேர்ந்தவனாக இருப்பான் என்று தெரிகிறது. Because he will have almost the whole earth and all that dwell therein following him. காரணம் பூமியில் உள்ள மக்கள் அனைவரும் தன்னை பின்பற்றும்படியாக இவன் செய்து He is விடுவான். able to sway the masses of the earth. பூமியில் உள்ள மக்களை தன் பக்கமாக வசீகரிப்பதிலே கை தேர்ந்தவனாக Read திகழ்வான். verse 14. 14ஆம் வசனத்தை And பாருங்கள். deceiveth them that dwell on the earth by means of those miracles which he had the power to do in the sight of the beast. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. Saying to them that dwell on the earth that they should make an image to the beast which had the wound by a sword and did live. பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயம்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. One of the things that the false prophet will promote is the making of an image for the Antichrist. கள்ள தீர்க்கதரிசி செய்யக்கூடிய பல காரியங்களிலே ஒன்று அந்திகிறிஸ்துவுக்கு ஒரு சொரூபத்தை செய்யும்படியாக சொல்லுவான். It says make an image to the beast. என்ன சொல்லுகிறது? மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண He will வேண்டும். order the people of the earth to make an image to the beast. பூமியில் உள்ள மக்களுக்கு கட்டளையிடுவான், மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை பண்ணுங்கள். It doesn't look like the exact replica of the beast will be made into an image. அந்த மிருகத்தினுடைய சரியான உருவம் அந்த இடத்திலே சொரூபமாக செய்யப்படும் என்று சொல்லப்படவில்லை. Because it doesn't say make an image of the beast. காரணம் மிருகத்தை போல ஒரு சொரூபம் செய் என்று சொல்லப்படவில்லை. It says make an image to the beast. என்ன மிருகத்திற்கு ஒரு சொரூபம் என்று It சொல்லப்படுகிறது. could be that some image is taken and dedicated to the Antichrist. ஒருவேளை எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு சொரூபம் எடுக்கப்பட்டு அந்திகிறிஸ்துவுக்காக அது பிரதிஷ்டை செய்யப்பட்டதை போல தெரிகிறது. It will stand for his power and strength. அந்திகிறிஸ்துவுடைய வல்லமை ஆற்றலுக்கு ஒரு சின்னமாக அது அங்கே திகழும். Some kind of image dedicated to the Antichrist. அந்திகிறிஸ்துவுக்கு ஏதோ ஒரு சொரூபம் அங்கே பிரதிஷ்டை When பண்ணப்படும். he orders people to make an image for the Antichrist, அந்திகிறிஸ்துவுக்காக ஒரு சொரூபத்தை செய்யுங்கள் என்று இவன் சொன்ன வேளையிலே listen how he says it. அவன் எப்படி சொல்லுகிறான் என்று பாருங்கள். Which had the wound by a sword and did live. என்ன பட்டயத்தினாலே காயம் பட்டு பிழைத்த மிருகம் என்று சொல்லுகிறான். About the Antichrist. அந்திகிறிஸ்து குறித்து They make a சொல்லும்போது big deal about the resurrection of the Antichrist. அதாவது அந்திகிறிஸ்து உயிர்த்தெழுதலை பெரியதாக காட்டுகிறான். They want to show that he is as good as Christ. என்ன கிறிஸ்துவுக்கு இவன் சமமானவன் என்று காட்ட He விரும்புகிறான். also was hurt by the sword and did live. அவரும் பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்தவர். He has been risen again. உயிர்த்தெழுந்தவர். That seems to lend some sort of authenticity and authority to the Antichrist. அந்திகிறிஸ்துவுக்கு ஒரு அதிகாரத்தை அது கொடுப்பதை போல இருக்கிறது. They make resurrection the main attraction of the Antichrist. அந்திகிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவர்ச்சி பொருள் என்ன? உயிர்த்தெழுதல் தான். And so the image is made to the one who was wounded by a sword and did live.
பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு அங்கே ஒரு சொரூபத்தை The செய்தார்கள். false prophet will promote the making of an image to the Antichrist. அந்திகிறிஸ்துக்கு இப்படி சொரூபத்தை செய்யும்படியான பணியை செய்வது யார்? இந்த கள்ள The தீர்க்கதரிசி. Bible says that this image will be placed in the temple at Jerusalem in the midst of the tribulation. வேத புத்தகம் என்ன சொல்கிறது? உபத்திரவ காலத்தின் இடைப்பகுதியிலே இந்த சொரூபமாகப்பட்டது தேவாலயத்திலே வைக்கப்படும். And people will be made to worship this image made to the Antichrist. அந்திகிறிஸ்துவுக்கு என்று செய்யப்பட்ட இந்த சொரூபத்தை வணங்கும்படியாக மக்கள் நிர்பந்தம் They'll be செய்யப்படுவார்கள். forced and called upon to worship this image to the Antichrist. இந்த அந்திகிறிஸ்துவின் இந்த சொரூபத்தை வணங்குங்கள் என்று மக்கள் நிர்பந்தம் பண்ணப்படுவார்கள், கட்டாயம் பண்ணப்படுவார்கள். Jesus calls this the abomination of desolation. இயேசு கிறிஸ்து இதை என்னவென்று அழைத்தார்? பாழாக்குகிற அருவருப்பு. Turn with me to Matthew chapter 24. மத்தேயு 24க்கு என்னோடு திருப்புங்கள். Matthew chapter 24 மத்தேயு 24 and 50. நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாது. There is something about that mark of the beast, the name of the beast or the number of his name. அந்த மிருகத்தின் முத்திரை குறித்து சொல்லும்போது நாமத்தையாவது லக்கத்தையாவது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. There is something in that. அதிலே ஏதோ ஒன்று இருக்கிறது. There is some meaning attached to that name or the mark of the beast. அந்த நாமம் அல்லது அடையாளம் இருக்கிறது, அதிலே ஏதோ ஒரு அர்த்தம் Or இருக்கிறது. that number of his name. அல்லது அந்த லக்கத்திலே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. Because next verse says, அடுத்த வசனம் சொல்கிறது, here is wisdom. இதிலே ஞானம் விளங்கும். Let him that hath understanding count the number of the beast. அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க There கடவன். is something to be looked into and to be understood by the way the mark is given or the number of the name is given. அந்த அடையாளம் அல்லது நாமம் அந்த லக்கம் கொடுக்கப்படுகிறது, அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. It says people with wisdom and understanding will understand what it means and what it represents. ஞானமுள்ளவன் இதை பார்த்தவுடனே இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுவான். For it is a number of a man, it says. என்ன சொல்லப்பட்டிருக்க? அது மனுஷனுடைய லக்கமாய் And his இருந்தது. number is 666, which is 666. அதனுடைய லக்கம் 666. Now, the name his mark is 666. அவனுடைய அடையாளம் என்ன? 666. What does it represent? அது எதற்கு அடையாளமாக The இருக்கிறது? Bible says there is wisdom and understanding to understand this and find the meaning behind this. வேத புத்தகம் சொல்கிறது, இதிலே ஞானம் வழங்கும், இதை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். Let us think about that. கொஞ்சம் இதை யோசித்து What பார்ப்போம். does it represent? எதற்கு அடையாளமாக இருக்கிறது? For one thing, this number emphasizes man's inability to solve his own problems. இந்த எண் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? மனிதன் தன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு ஆற்றல் அற்றவனாக இருக்கிறான். In the old biblical days, numbers had meanings also. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எண்களுக்கு பல அர்த்தங்கள் இருந்தது. And names had meanings. பெயர்களுக்கும் அர்த்தம் For இருந்தது. them, everything carried meaning. அவர்களை பொறுத்தவரைக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம். 7 is the number of perfection for them. 7 என்று சொல்கிற வேளை அவர்களுக்கு பூரணத்தை குறித்தது. Therefore, 6 is just short of perfection, something that is less than perfect. ஆகவே 6 என்று சொல்கிற வேளையிலே பூரணத்திற்கு சற்று குறைவானது. So this number 666 represents, many Bible scholars say, the inability of man to solve his own problem. He is incomplete without Christ. He is incomplete. ஆகவே இந்த 6 என்று சொல்கிற வேளை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? மனிதன் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு தன்னிலே தானே ஆற்றல் அற்றவனாக இருக்கிறான். கிறிஸ்து இல்லாவிட்டால் இவனுக்குள்ளாக ஆற்றல் இல்லை. Can you imagine masses and masses of people wearing that number on their foreheads and their right hands, simply declaring themselves to be unable to solve their problems? They are incomplete without God. கற்பனை செய்து பாருங்கள், கோடா கோடி மக்கள் தானே இந்த எண்ணெய் தங்கள் கைகளிலும் நெற்றிகளிலும் தரித்துக் கொண்டிருப்பார்கள். எதற்கு அடையாளமாக தரித்துக் கொண்டிருப்பார்கள்? தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு தங்களுக்குள்ளாக ஆற்றல் இல்லை, நாங்கள் குறை உள்ளவர்கள் என்பதை எடுத்து காட்டவே. Another thing the name represents is this. இந்த பெயர் இன்னொன்றுக்கு அடையாளமாக இருக்கிறது. That is that the person whom the name represents, இந்த எண் யாருக்கு அடையாளமாக the இருக்கிறது? number of a man, அது ஒரு மனிதனுடைய அடையாளம். number of Antichrist. அந்திகிறிஸ்துடைய எண் அது. That man himself is not perfect. அந்த மனிதனே குறை உள்ளவன். He is just a man. அவன் சாதாரண ஒரு He மனிதன். is not God. அவன் தேவன் அல்ல. You know,
God is wonderful. தேவன் அதிசயமானவர். You know, I always tell people this. மக்களுக்கு எப்போது நான் சொல்லுது உண்டு. When people act like they're going to fool God, they are themselves being fooled more usually. ஆண்டவரை ஏமாற்ற வேண்டும் என்று மக்கள் செய்யும் வேளையிலே என்ன நடக்கிறது? அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் The கொள்கிறார்கள். devil got into the Pharaoh of Egypt எகிப்தினுடைய பார்வோனுக்குள்ளாக பிசாசு நுழைந்தான். and he said, kill all the male children of born to Jewish people. என்ன சொன்னான்? யூதர்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் கொன்று போடு. Why? ஏன்? The devil is afraid that the Messiah will come and crush his head one day. மேசியா எங்கே வந்து விடுவாரோ, தன் தலை எங்கே நசுக்கி விடுவாரோ என்று பயந்தபடினால் அப்படி பிசாசு செய்தான். So he wanted to kill all the male descendants. ஆகவே ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் கொல்ல வேண்டும் என்று அவன் முயற்சி எடுத்தான். He tried. முயற்சி எடுத்தான். And order was passed and word was sent to the midwives that helped in the childbirth. அரசனால் ஆணையும் பிறப்பிக்கப்பட்டது. அங்கே மருத்துவச்சிகளுக்கும் இந்த கட்டளை சென்று In சேருகிறது. spite of the order, God allowed a child to be born. ஆணை இருந்த போதிலும் ஆண் குழந்தை பிறக்க ஆண்டவர் அனுமதி அளித்தார். God protected the child. ஆண்டவர் அந்த பிள்ளையை பாதுகாத்தார். And God led the daughter of Pharaoh to discover the child in the river. இந்த பார்வோனுடைய குமாரத்தி இந்த ஆண் பிள்ளையை கண்டுபிடிக்கும்படியாக ஆண்டவர் And வழிவகுத்தார். take a liking to the child. அந்த குழந்தையின் மீது இந்த பெண்ணுக்கு ஒரு ஆசையை கொடுத்தார். And the child is now taken into the king's palace and raised there. இந்த குழந்தை இப்பொழுது ராஜாவின் அரண்மனைக்கே கொண்டு போகப்பட்டு அங்கே Now வளர்க்கப்படுகிறது. look at the devil and look at God. பாருங்க, பிசாசையும் பாருங்க, தேவனையும் The பாருங்க. devil wants to kill all the male children. பிசாசு ஆண் பிள்ளைகளிலும் கொல்ல But in விரும்புகிறான். spite of that, God allows this child to be born. ஆனால் அது இருந்த போதிலும் அந்த குழந்தை பிறக்க ஆண்டவர் அனுமதி அளிக்கிறார். Allows the child to be raised in the very palace of the man who tried to kill all the male children. ஆண் பிள்ளைகள் அனைவரையும் எவன் கொல்ல வேண்டும் என்று முயற்சி எடுத்தானோ அவன் அரண்மனையிலேயே வளர அனுமதி அளிக்கிறார். What happens? என்ன ஆகிறது? The child is eating the king's food. இந்த பிள்ளை ராஜாவின் உணவை சாப்பிடுகிறது. Raised as a king's child. ராஜாவின் பிள்ளையாக வளர்கிறது. Getting the best education that he can get. சிறப்பான படிப்பு கொடுக்கப்படுகிறது. Getting all the comforts. எல்லா வசதியும் செய்து தரப்படுகிறது. The king, like a fool, is made to pay for the very child that he should have destroyed. எந்த குழந்தை அழிக்க வேண்டும் என்று ராஜா பிரயாசப்பட்டானோ அதே குழந்தை போஷிக்கும்படியாக ராஜா அங்கே ஏமாற்றப்படுகிறான். How many of you think God is very clever? ஆண்டவர் புத்திசாலி என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? On top of all this, God made the very mother of Moses to come into the palace by a great scheme and எல்லாவற்றுக்கும் made her to personally take care of Moses. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குழந்தையினுடைய தாயே அரண்மனைக்குள்ளாக வரும்படியாக குழந்தையை பார்த்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் திட்டம் தீட்டிவிட்டார். The one who is going to drown all the armies of Egypt is now being fed and raised in the comforts of the Pharaoh. பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் செங்கடலிலே மூழ்கடிக்க போகிறானே ஒருவன், அவன் இப்பொழுது அந்த ராஜாவினுடைய அரண்மனையிலேயே போஷிக்கப்படுகிறான், பாதுகாக்கப்படுகிறான். That's the work of God. அதுதான் ஆண்டவருடைய செயல். How many of you know God is clever? ஆண்டவர் புத்திசாலி என்று எத்தனை பேர்? He is great. அவர் பெரியவர். The devil doesn't know. பிசாசுக்கு அது தெரியாது. The Bible says வேதம் that சொல்கிறது, when they crucified the Lord, கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்த வேளையில் if they had known what is happening, they would not have crucified him. என்ன செய்கிறார்கள் என்று அறிந்திருப்பார்கள் என்றால் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். If they had known that the blood of Jesus will pay for man's sins, they would not have crucified. இயேசுவின் இரத்தம் மனிதனின் பாவத்திற்காக கிரயம் செலுத்தும் என்று அறிந்திருந்தார்களே என்றால் சிலுவையில் அறைந்திருக்க The மாட்டார்கள். devil got into the people and hated to hate Jesus and to crucify him. பிசாசு மக்களுக்குள்ளாக நுழைந்தான், இயேசுவை அவர்கள் வெறுக்கும்படியாக செய்தான். And the devil organized this assault on Jesus. இயேசுவின் மீது இந்த கொலையை செய்தவன் யார்? இந்த பிசாசு தான். He organized it. அவன் தான் திட்டம் He தீட்டினான். got into the hearts of people. மக்களுடைய உள்ளத்திலே நுழைந்தான். He created that enmity against Jesus. இயேசுவுக்கு விரோதமாக இவன் தான் பகையை When உருவாக்கினான். Jesus got on the cross, இயேசு சிலுவையில் ஏறிய when he வேளையில் died, மரித்த வேளையில் the devil thought he's finished. பிசாசு என்ன நினைத்தான்? இவர் கதை முடிந்தது. But the Bible says ஆனால் வேதம் சொல்கிறது, what was happening on the cross was hidden to the devil. சிலுவையில் நடந்த காரியம் பிசாசுக்கு If he மறைக்கப்பட்டிருந்தது. knew it, they would not have crucified. தெரிந்திருக்குமே என்றால் இயேசுவை அறைந்திருக்க The மாட்டான். devil was fooled even on the cross. சிலுவையிலேயே பிசாசு ஏமாற்றப்பட்டான். Because
by giving his life on the cross, காரணம் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்ததின் மூலம், by shedding his blood, இரத்தத்தை சிந்தியதின் மூலம், he destroyed the power of him who had power over death. மரணத்துக்கு அதிகாரியானவனுடைய அதிகாரத்தை இவர் அழித்தார். Hallelujah. ஹalleluya. Devil did not know that on the cross was written his own destruction. தன்னுடைய சொந்த அழிவு சிலுவையிலே எழுதப்பட்டது என்பதை பிசாசு அறியாமல் He இருந்தார். didn't know the shedding of the blood of Jesus was for his destruction. இயேசு இரத்தத்தை சிந்தியது தன்னுடைய அழிவுக்காக என்பதை இவன் அறியாமல் போனான். The devil is master deceiver. பிசாசு ஏமாற்றுவதிலே கை தேர்ந்தவன். But there is no greater fool than him. ஆனால் அவனை காட்டிலும் மிகப்பெரிய முட்டாள் இல்லவே இல்லை. In the end time also, முடிவு காலத்திலேயும் he will put this mark. இந்த முத்திரையை தரித்துக் கொள்வான். What is the mark? என்ன முத்திரை? Everybody is carrying it and saying, this man is imperfect. He's nothing. He's just a man. He's not God. இந்த முத்திரையை தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? இந்த மனிதன் குறைவுள்ளவன், பூரணமற்றவன், அருகதை அற்றவன் என்று சொல்வார்கள். He's not God. அவன் தேவன் அல்ல. He cannot come near God. தேவன் பக்கமாக He வரவே comes short முடியாது. of God. தேவனை விட குறைவானவன். He can do signs and miracles. அற்புதங்கள் அடையாளங்களை He can செய்யலாம். do wonders. அடையாளங்களை செய்யலாம். He can deceive. மக்களை He ஏமாற்றலாம். can do whatever he wants. விருப்பப்பட்டதை அவன் நடப்பிக்கலாம். But he is not God. ஆனாலும் அவன் தேவன் அல்ல. Hallelujah. ஹalleluya. There is only one God. ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. Came in the form of Jesus Christ. இயேசுவின் வடிவிலே அவர் வெளிப்பட்டார். Lived in this world. இந்த உலகத்திலே வாழ்ந்தார். Died for our sins. நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். Raised from the dead. மரித்தோரிலிருந்து எழுந்தார். Raised into heaven. பரலோகத்திற்கு சென்றார். That Jesus Christ, அந்த இயேசு கிறிஸ்து God incarnate, மனித அவதாரம் எடுத்த தேவன் he is coming back. திரும்ப வருகிறார். Coming back for us. நமக்கென்று திரும்ப வருகிறார். Coming back to put an end to this devil. இந்த பிசாசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகிறார். Put an end to his false prophet and the antichrist. அவருடைய அந்த கிறிஸ்துவுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க அவர் He is வருகிறார். coming to put an end to all evil. தீமை அனைத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகிறார். Glory to God. தேவனுக்கே மகிமை. We are God's children. நாம் தேவனுடைய பிள்ளைகள். Our worship is not directed towards anyone else but Jesus Christ. நம்முடைய ஆராதனை இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எவருக்கும் செலுத்தப்படுவது இல்லை. Praise God. கர்த்தருக்கு Let's ஸ்தோத்திரம். stand up together. எழுந்து நிற்போம். Worship the King of Kings and the Lord of Lords. ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை ஆராதியுங்கள். The Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, God above all gods. எல்லா தேவர்களுக்கும் மேலானவா தேவன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Lift up your hands and praise Him. கரங்களை உயர்த்தி அவரை துதியுங்கள். Worship Him. அவரை துதியுங்கள். Give your heart to Him. உள்ளத்தை அவருக்கு ஏறெடுங்கள். Worship Him with all your heart. முழு இதயத்தோடு அவரை துதியுங்கள். Nothing can replace Him. அவருக்கு இணையாக எவரும் வரவே False முடியாது. Christ can come. கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பலாம். False prophets can come. கள்ள தீர்க்கர்களும் எழும்பலாம். But they are not gods. ஆனால் அவர்கள் தேவர்கள் அல்ல. Only Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. The Bible says one day வேதம் சொல்கிறது ஒரு நாளிலே every knee will bow and every tongue will confess that Jesus Christ is Lord. முழங்கால் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும். One day நாள் ஒன்று வருகிறது. everyone will do that. எல்லோரும் அப்படி In செய்வார்கள். heaven and earth and under the earth. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும். Even the devil will have to say, oh yes, he is Lord, I am not the Lord. பிசாசும் சொல்லுவான், ஓ அவரே ஆண்டவர், நான் ஆண்டவன் அல்ல. Even those who did not believe and refuse to believe in him will say, yes, he is Lord. We now see that he is Lord. விசுவாசியாதவர்களும் கூட என்ன சொல்லுவார்கள்? அவரே ஆண்டவர், அவரே தேவன் என்று அறிக்கையிடுவார்கள். But the most beautiful thing is, ஆனால் அழகான ஒரு விஷயம் என்னவென்றால், we don't have to wait until then. அது வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டிய We அவசியம் இல்லை. say now that Jesus is our Lord. இப்பொழுதே நாம் சொல்கிறோம், இயேசுவே என் ஆண்டவர். Jesus is my Lord. இயேசுவே என் ஆண்டவர். Everybody say, Jesus is my எல்லோரும் Lord. சொல்லுங்கள், இயேசுவே என் ஆண்டவர். Jesus is my Lord. இயேசுவே என் ஆண்டவர். Jesus is King of Kings. இயேசுவே ராஜாதி ராஜன். Jesus is Lord of Lords. இயேசுவே கர்த்தாதி கர்த்தன். There is none like him. அவருக்கு இணை எவரும் இல்லை. Jesus is God. இயேசுவே ஆண்டவர். Hallelujah. ஹalleluya. Loving heavenly Father, அன்புள்ள பரலோக in the பிதாவே, name of Jesus we come before you, Lord. இயேசுவின் நாமத்திலே உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். We thank you for the revelation of your word. வார்த்தையின் வெளிப்பாட்டிற்காக ஸ்தோத்திரம் தேவனே. Thank you for
you have exposed the devil's intentions and cunning craftiness. பிசாசுடைய நோக்கங்களையும் தந்திரங்களையும் வெட்ட வெளிச்சமாக்கினீரே The ஸ்தோத்திரம். devil cannot deceive us பிசாசு எங்களை ஏமாற்ற முடியாது. because we know what he is made of. காரணம் அவன் யார் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டது. Anything that takes us away from the worship of the living God who came through Jesus Christ is of the devil. ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை வணங்காதபடிக்கு செய்கிற எதுவானாலும் அது பிசாசுதானே தேவனே. We understand that, oh God. அந்த சத்தியத்தை நாங்கள் Our புரிந்து கொள்கிறோம். hearts are extended to you. எங்கள் உள்ள உமக்கு நேராக Our திறந்திருக்கிறது. hands are lifted up towards you. எங்கள் கரங்கள் உமக்கு நேராக We will உயர்த்தப்பட்டிருக்கிறது. worship you, oh God. உம்மையே ஆராதிப்போம் தேவனே. Oh, in this world of many deceptions and distractions and the spirit of Antichrist, பல போலிகளும் ஏமாற்றங்களும் அந்திகிறிஸ்துவின் ஆவிகளும் நிறைந்த இந்த உலகத்திலே we will not worship a man. மனிதனை ஆராதிக்க We மாட்டோம். will not worship leaders. தலைவர்களை ஆராதிக்க We will மாட்டோம். worship you only. உம்மையே ஆராதிப்போம். Jesus is our Lord. இயேசுவே எங்கள் ஆண்டவர். Now fill every heart and mind with your word and joy. இந்த வார்த்தையாலும் சந்தோஷத்தாலும் ஒவ்வொரு உள்ளத்தையும் சிந்தையும் நிரப்ப May there be great joy and gladness. மிகுந்த மகிழ்ச்சியும் சமாதானம் உண்டாகட்டும். Bless each and every one. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். In Jesus' name we pray. Of the righteous man, they are ordered of God. They are ordered of God. Rejoice